வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு குண்டலினி yoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு. பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான துரிய தவத்திலே நமக்கு சிறந்த முறையில் வழிநடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பவித்ரா அம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வும். பேராசிரியர் பவித்ரா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் பணிமை நேரம் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை வழிநடத்தி தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியை அளித்து வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆழ்ந்த தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் விழும் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். ஓரிரு மணித்துளிகள் காத்திருப்போம். ஐபோன் போட்டிருக்கீங்க ஐயா, உங்களை அன்மிட் கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். உங்க பேர் சொல்லுங்க ஐயா. அம்மா அன்மிட் கொடுத்திருக்கேன். இது நான் ஜியா ஸ்ரீதரன் யூஎஸ்ல இருந்து கலைக்கிறேன். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன். இது என்னடா அந்த காயகல்பம் காலம்பரம் 3 தடவை பின்னேரம் 3 தடவை செய்யறது, அதை விட வேற எப்ப அதை செய்யலாம்? அது உடலுக்கு மட்டுமா அல்லது மனதுக்கும் அதால பயன்கள் இருக்காண்டு அறியறது தான் இந்த கேள்வி கேட்கிறேன். நல்லதுங்கம்மா. அதாவது காயகல்ப பயிற்சி அனைத்துக்குமான ஒரு சர்வரோக நிவாரணி. உடல், உயிர், மனம் 3க்குமான பயிற்சி. ஓகேங்களா? ஆனா நம்ம எப்படி செய்யலாம், எவ்வளவு நேரம் செய்யலாம், நேரம் கிடைக்கும் போதுல செய்யலாமான்னா கிடையாதுங்கம்மா. காலை 3 நிலை, மாலை 3 நிலை, அவ்வளவுதான். இதை தாண்டி அதிகமா செய்ய வேண்டாம். சரிங்களா? ஏன்னா அந்த ஓஜஸ் ஆற்றல் அபரிமிதமான ஆற்றல். எதுவுமே இப்போ நம்ம வீட்டுல ஒரு டிரான்ஸ்பார்மர்ல நம்ம பவர் சப்ளை சொல்றேன், இவ்வளவுதான் நமக்கு அதோட அளவு இருக்குன்னா அதை தாண்டி அதோட அந்த மின்சார அந்த சக்தியை மின் சக்தியை அதால ரிசீவ் பண்ண முடியாது. அது போல நம்ம உடலுக்கும் இவ்வளவுதான் அளவு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஏன்னா நம்ம காயகல்பம் பண்ணும் போதே அந்த உடல்ல காந்த சக்தி, நம்ம உடலில் இருக்கிற அந்த தெய்வீக சக்தி, அந்த ஆற்றல் சேமிக்கப்படுகிறது, உடல் முழுக்க செலுத்தப்படுது. அப்ப திரும்ப திரும்ப நம்ம இந்த ஓஜஸ் பயிற்சி செய்யக்கூடாதுங்கம்மா. காலை 3 நிலை, மாலை 3 நிலை. சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யறோம் 3 டைம்ஸ். சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யறது 3 முறை.
சோ இவ்வளவுதான் நம்ம பண்ணணும். இதுக்கு மேல நம்ம அதிகமா செய்யக்கூடாதுங்கம்மா. தூக்கம் வரல, நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு வந்து இரவுல வந்து தூக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், ஆஹ் ஒரு சிலர் வந்து சாப்பிடுறதே 8:30-9 மணிக்கு மேல ஆயிடுது. இரவு சாப்பாடு 10:30 மணி போல படுத்துருவாங்க. அப்ப அந்த 1 மணி நேரத்துல உண்ண உணவு ஜீரணம் ஆயிருக்காது. அப்ப நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா காயக்கல்ப பயிற்சியும் உடற்பயிற்சியும் வெறும் வயிற்றுலதான் செய்யணும். ஓகேங்களா? அப்ப நிறைய நாங்க பாக்குறோம் நண்பர்கள் வந்து டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ஒரு குவாலிட்டி ஸ்லீப் கிடையாது, தூக்கமே இல்ல, எத்தனையோ விஷயங்கள். சோ அவங்களுக்கு மட்டும் நாங்க கண்டிப்பா சொல்றது, உங்களுடைய டின்னர் ஸ்கெட்யூல ப்ரீபோன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு 7 மணி போல சாப்பிட்டாங்கன்னா அந்த 10-10:30 படுக்கும்போது அந்த உணவு ஜீரணம் ஆயிடும். ஏன்னா இரவு உணவு நம்ம ரொம்ப ஹெவியா எடுக்க மாட்டோம் இல்லைங்களா? அப்போ நம்ம காயக்கல்ப பண்ணிட்டு படுக்கும்போது நல்ல தூக்கம் வரும். சோ காலை 3 நிலை, மாலை 3 நிலை, சாப்பிடறதுக்கு முன்னாடி 3 வேளை சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம காயக்கல்ப பண்ணிட்டு சாப்பிடுறோம். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நேரம் அமைந்து கொடுத்தால் அதுவும் செய்து இதுக்கு மேல அதிகமா செய்வேன். ஓகேங்களாம்மா? களைப்பா இருந்தா அதை செய்து நாங்கள் எங்களுடைய எனர்ஜிய களைப்பா இருந்ததுன்னா காயக்கல்ப முழுக்க பண்ணக்கூடாதுங்கம்மா. அஸ்வினி முத்திரை மட்டும் பண்ணலாம். அதாவது ஆனஸ் போர்ஷன் சுருக்கி இருக்கு பிடிச்சு விடுறது, அது மட்டும் பண்ணலாம். ஓஜஸ் பண்ணவே கூடாது. என்ன சொல்லிருக்காங்களோ அவ்வளவுதான் பண்ணணும். ஓகேங்களா? நல்லது. ரொம்ப நன்றி அம்மா. நன்றி அம்மா, வாழ்க ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது வேற யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? ஏதாவது கேள்வி இருக்கா? கைகளை உயர்த்தலாம். வாழ்க வளமுடன். சரி, யாருக்கும் எந்த கேள்வி இல்லாதனால நம்ம வந்து இந்த உடற்பயிற்சியோடது நுட்பங்களும் பலன்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்துல ஒரு நினைவூட்டலாக ஒரு சில விஷயங்கள் சிந்திச்சுட்டு நம்ம உடற்பயிற்சி பத்தி தான் திரும்ப நம்ம வந்து இந்த மக்கராசனம் தொடர்ச்சி கடைசியில இருக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸும் அதனை தொடர்ந்து இருக்கிற பயிற்சிகளோடு பார்க்கலாம். உடற்பயிற்சி, அதோட பலன்கள், நோக்கம், அதை வந்து சுருக்கமா ஹைலைட்டா, அதாவது மேலோட இருக்கிற பாயிண்ட்ஸ் முதல்ல நம்ம டீட்டெயிலா பார்த்துட்டு வரோம். ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். உடற்பயிற்சியோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உடலை உறுதி செய்வது, உடல் அமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்துவது, பாவ பதிவுகளை போக்குவது. இதுதான் நம்மளால நம்பப்படுவது. உடற்பயிற்சி பண்ணா என் பாவம் எப்படி போகும்? எல்லாருக்கிட்டையும் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி அது. சோ அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். சோ உடலை உறுதி செய்வது முதல்ல. நம்ம வந்து சில சமயம் நம்ம நினைப்போம் இல்லையா, என்ன சொல்றது, ரொம்ப டயர்டா இருக்கு, அடிச்சு போட்ட மாதிரி இருக்கு, உடம்பு வெயிட்டா இருக்கு எனக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருப்போம். ஒண்ணு மனசு ரொம்ப சோர்வா இருந்திருக்கும், இல்லைன்னா உடல் உழைப்பு அதிகமா இருந்திருக்கும், சோ தூக்கம் சரியா இருந்திருக்காது. இது மாதிரி பலவிதமான காரணங்களால உடம்பு வந்து நமக்கு லைட்டா இருக்காது. அப்ப என்ன நடக்குது, ஏன் அப்படி அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல அந்த காந்த ஓட்டத்துல தடை. ஏன்னா காந்த ஓட்டம் சீராக இல்ல. உடல் 5 ஓட்டங்கள் சொல்றோம் இல்லையா, ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் ஓட்டம், காந்த ஓட்டம், இந்த 5 ஓட்டங்கள். இதுல வந்து இந்த ஓட்டங்கள்ல தடை இருந்தாலும், தேக்கம் இருந்தாலும் நமக்கு உடலிலே வலியாக வரும், உணரப்படும். நீடித்த வலி நோயாக மாறும். தீர்க்க முடியாத நோய் வந்து நோயால் மரணம் சம்பவிக்கும் சொல்லி சுவாமிஜி நமக்கு சாமியம் கொடுக்கறாங்க. இப்ப இந்த உடற்பயிற்சி ஒவ்வொரு அசைவும், கைப்பயிற்சி, கைய மேல தூக்கி 4 மூச்சுல ஆரம்பிச்சு கீழே இறக்கி 2 மூச்சுல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய ரிலாக்ஸேஷன் வரைக்கும் முழுமையான உடற்பயிற்சிகள் வந்து உடலை உறுதி செய்கிறது. எப்போ உறுதியாகும் உடல்ல? உடல் இயக்கங்கள் சீராக செயல்பட்டாதான், உடல் இருக்கிற ஓட்டங்கள் சீராக ஓடிக்கொண்டிருந்தாதான். அப்ப என்ன ஆகும், எல்லா ஓட்டமும், ரத்த ஓட்டம் தேங்காது, பிளட் சர்க்குலேஷன் சரியில்லைன்னுவாங்க, காலெல்லாம் வலிக்கிறது, ரொம்ப நேரம் காலை தொங்க விட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு உடனே காலை ஊனி நடக்க முடியாது, கால் வந்து வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கால் வலிக்கிறது. என்ன காரணம்?
அந்த ரத்த ஓட்டம் ஃப்ரீயா இல்ல. நம்மளோட அந்த டோஸ் வரைக்கும், நம்மளோட பாதம் வரைக்கும் ரத்தம் வந்து ஃப்ரீயா அந்த சர்க்குலேஷன் அந்த ஃப்ளோல வந்து டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? அடுத்தது அது மாதிரி பாத்தீங்கன்னா, படுத்தே இருந்தாலும் ரொம்ப நேரம் படுத்து ஒரு சைடா படுத்தோம்னா மரத்து போயிடும். திரும்பி டக்குன்னு திரும்பி படுக்க முடியாது. இது எல்லாருமே நம்ம எல்லாரும் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதல்ல இந்த உடலில் இருக்கிற ஓட்டங்கள் தான். அப்ப இந்த உடலில் இருக்கிற ஓட்டங்கள் சீராக ஓடும் பொழுது அணு அடுக்குகள் சீராக இயங்கும் பொழுது, ஏன்னா அந்த அணு அடுக்குல ஒரு கொலாப்ஸ் தான் இந்த ஓட்டங்கள் சரியில்லாத போது அந்த அணு அடுக்குகள் கொலாப்ஸ் ஆகுது. அணு அடுக்குகள் கொலாப்ஸ் ஆகும்போது அது ஒவ்வொரு செல்லும் எப்படி ஒட்டி இருக்கு. நம்ம காய்கள் பத்தி விளக்கம் பார்த்துட்டோம். காந்தம் இல்லையா? இந்த காந்தம் தான் எடுத்து பிடிச்சிட்டு இருக்கும். செங்கற்கள் மேல மேல அடுக்கி ஒரு சுவர் எழுப்புற மாதிரி நம்மளுடைய செல்களுக்கு இடையே அந்த காந்த ஆற்றல் நம்ம உடல்ல ஜீவகாந்தம் திரிவோட இருக்கும் போதுதான், நல்லா டென்ஸ்டா இருக்கும் போதுதான், அழுத்தமாக இருக்கும் போதுதான் அப்ப வந்து உடல்ல வந்து அது நம்மளோட ஒவ்வொரு செல்லும் வந்து இறுக்கி பிடிச்சு இருக்கும். இல்லைன்னா அந்த வயோதிகம் வர்றது காரணம்ல பார்த்திருப்போம். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், அது டைவர்ட் ஆடு சப்ஜெக்ட். அப்பதான் அந்த தோல்ல சுருக்கம் வர்றதுக்குலாம் காரணம் உடல்ல இருக்கிற காந்த ஆற்றல் குறைவுபடுறதுதான். இப்ப வந்து அப்ப என்ன பண்ணும், இந்த முழுமையான உடற்பயிற்சிகள் தினமும் தவறாது செய்து வரும் பொழுது ஓட்டங்கள் சீராவதன் மூலம் ஒவ்வொரு உடல் உறுப்புகளும் நன்கு இயக்கம் பெறுவதன் மூலமும் உடலில் உள்ள சக்கரங்கள் ஆற்றல் மையங்கள் வீடு ஃபுல்லா கரண்ட் இருக்கு. கரண்ட் எங்க இருக்குன்னு பாக்குறோம், சுவிட்ச் பாக்ஸ்ல தான் நம்ம டெஸ்டர் வச்சு பாக்குறோம், மெயின்ல போய் பாக்குறோம். அப்ப அந்த உயிர் சக்தியை உயிர் ஓட்டத்தை உணரக்கூடிய மையங்கள் தான் சக்கரங்கள், ஆற்றல் மையங்கள் சொல்றோம். இந்த உடலுக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கு. அப்போ இந்த சக்கரங்கள்ல நன்கு இயக்கத்துக்கு வருது, தடையில்லாத காந்த ஓட்டம் இதெல்லாம் இருக்கும் பொழுது உடலோட இயக்கம் சீராக நடைபெறுகிறது. அப்ப அதன் மூலம் உடல் உறுதியாக இருக்கிறது, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம ஸ்ட்ராங் சொல்றது அப்படி மசில்ஸ் காமிச்சு அது இல்ல, ஒவ்வொரு உறுப்பும் நல்ல பலத்தோட ஆரோக்கியமாக இருக்கிறது. கடைசி என்ன சொல்றது, பாவ பதிவுகளை போக்குகிறது. மகரிஷி பாவ பதிவுகளின் அடையாளமாக 4 விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் சொன்னது உடலிலே நோய் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு உடல்ல பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுடைய பதிவுகளின் அடையாளம் தான். சில சொல்லுவாங்க, நான் என்னோட டயட் நான் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றேன், 1 hour வாக் பண்றேன், நான் யோகா எல்லாம் பண்றேன், நிறைய சொல்லுவாங்க இல்லையா? அதாவது ஆசனாஸ் அந்த மாதிரி அதெல்லாம் பண்றேன், ரொம்ப கான்சியஸா இருக்கேன், நல்ல தூக்கம் இருக்கு, எனக்கு லைஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்வாங்க. எப்படி வருது? நம்மளுடைய கர்ம வினை பதிவுகள். அந்த பதிவுகள் வந்து நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம, அது மட்டும் காரணம் இல்ல, சஞ்சித பதிவு, முன்னோர்கள் மூலமாக கரு வழியாக வந்த பதிவுகள், அதுதான் சஞ்சிதம். அப்பா அம்மாட்ட இருந்து வந்திருக்கலாம். இப்ப டாக்டர் போய் ஒரு சுகர் இருக்குன்னா வேற ஏதாவது ஜெனட்டிக்கலா இருக்கிறது கேட்டான்னு என்ன சொல்லுவாங்க அவங்க? அப்பா அம்மாக்கு இருந்ததா, வீட்டுல யாருக்காவது இருந்ததா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப கருவழியே தொடர்ந்து வரும் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ். சோ அது அந்த மாதிரி பதிவுகள். அப்புறம் சஞ்சித பதிவுகள், பிராரப்தம். நம்ம 3 வயதிலிருந்து இந்த க்ஷணம் வரை நமது வாழ்க்கை முறை, உணவு முறை, அதுக்கு அடுத்தது முக்கியமானது பாத்தீங்கன்னா எண்ணங்கள். நல்ல எண்ணத்தோட இருந்ததுன்னா அது உடலில நோயை தீர்க்கும். மாறான எண்ணத்தோட, எப்பவும் ஒரு கோபத்தோட, ஒரு வெறுப்போட, ஒரு வருத்தத்தோட, கவலையோட, யார் மேலேயான ஒரு பொறாமையோட, ஒருத்தர் மேல ஒரு வஞ்சம் வச்சுக்கிறது, வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அடக்கி வைக்கப்பட்ட சினம், இது மாதிரிலாம் இருக்கும்போது பெரிதளவும் பாதிக்கப்படுறது உடல் தான், உடல் உறுப்புகள் தான் பெரிதளவும் பாதிக்கப்படுது. அப்ப நம்ம உடற்பயிற்சி முறையாக தவறாது அனுதினமும் செய்து வரும் பொழுது என்ன நடக்குதுங்க? மனம் எப்பவும் அமைதி நிலையில இருக்கு. ஏன்னா மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க, இது வந்து உடற்தவம், நம்மளுடைய உடற்பயிற்சிகள் மெடிடேட்டிவ் எக்ஸசைஸ், உடற்தவம்னு சொல்லியிருக்காங்க. தவம் போல செய்யணும். நம்ம கையை சுத்தி கால் இது பண்ணி கைகளை சுத்தி சுழற்சி எல்லாம் கொடுத்து முடிச்சு நம்ம கால அந்த ஆஃப் சிட்டிங் போஸ்டர்ல
சுழற்சி கொடுக்குறோம் பாருங்க, கடைசி பயிற்சி வரும்போது திடீர்னு அப்பதான் ஞாபகம் வரும், நான் ரிவர்ஸ்ல சுத்தினேனா, கரெக்டா பண்ணேனா அப்படின்னு ஞாபகம் வரும். ஏன், என்ன காரணம்னா கவனம் இல்லை, போக்கஸ்டா பண்ணல, மனசு எதையோ யோசிக்குது. என்ன இன்னைக்கு வேற ஏதோ ஒர்க் இருக்கும், இது போக வேண்டிய இடம் இருக்கும், சில 8 கிலோமீட்டரையாவது 9க்குள்ள முடிச்சிருவோமா எக்ஸசைஸ், 1 1/2 மணி நேரத்துல முடிச்சுட்டு அடுத்தது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும், ஏதோ ஒரு மைண்ட் ஓடிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், தினம் செஞ்சுட்டு ஒரு பழக்கத்தினால எல்லாமே முழுக்க செஞ்சிருப்போம். ஆனா செஞ்சமான்னு ஒரு டவுட் வரும். இந்த இந்த இது கூட அனுபவம் கூட ஒரு சிலருக்கு கிடைச்சிருக்கலாம். சோ அதனால ஒரு பயிற்சியும் நல்லா ஆழ்ந்து தவம் போல, இந்த உடல் வந்து ஒரு கோவில் இல்லையா, ஊனுடம்பே ஆலயம் சொல்லியிருக்காங்க. இந்த உடலுக்குள்ள இறைவன் இறைந்து கிடைக்கிறான், அதனாலதான் இறைவன். அப்ப ஆழ்ந்து செய்யும் பொழுது மன அலைச்சூழல் நல்லா குறையும். சௌமித்ரனையோட ஒரு ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன். அவங்க சொன்னது, நாம கடைசியா பண்ற ரிலாக்ஸேஷன் நல்லா ஆழ்ந்து செய்தோம்னா அந்த ரிலாக்ஸேஷன் செஞ்சு முடிச்சு இருக்கும் மனோநிலையானது துரியாதீத தவத்துக்கு ஈக்குவல் இருக்காங்க. அந்த அதீத நிலையில என்ன உணர்வோ அந்த நிலைக்கு பீட்டால இருந்து ஆல்பா போய் ஆல்பால இருந்து பீட்டா டச் பண்றோம். அப்ப நம்ம துரியாதீத தவத்துக்கு அந்த அளவுக்கு போயிருக்கோமானா நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து பண்ணினோங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஆழ்ந்து செய்ய, அப்ப என்ன ஆகும், அந்த அளவுக்கு மனம் ஆழ்ந்து செய்யும் பொழுது அலைச்சூழல், மன அலைச்சூழல் விரைவு குறைந்து 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 மனமானது எப்பொழுதுமே விழிப்பு நிலையில இருக்கும். அதாவது அறிவு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த விழிப்பு நிலை பெறாம இருக்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்ண மாட்டோம், சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம், ஆகாமிய கர்மம் சீராகுது. எப்போது விழிப்புல விளைவு அறிந்த விழிப்புலைக்கு போறோம், அல்பாக்கு போறோம். குறைஞ்சது தீட்டா போறோமோ இல்லையா, நிச்சயமா ஆல்பா ஸ்டேட் போவோம். இப்ப இது அந்த உடல் விழிப்பு ரொம்ப டல்லா இருக்கு, மனசே சரியில்லை, கஷ்டமா இருக்கு, ஆனா நான் உடற்பயிற்சி நான் மிஸ் பண்ணக்கூடாது, நான் உடற்பயிற்சி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது என்ன நடக்குங்க, முடிச்சுட்டு ஏன்னு பாருங்க, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும், கொஞ்சம் நம்ம கான்பிடென்டா ஃபீல் பண்ணுவோம். அப்ப உடற்பயிற்சி மட்டுமே போதுமா, தவம் வேண்டாமா அப்படின்னா கட்டாயம் தவப்பயிற்சிகள் வேணும். ஏன்னா உடற்பயிற்சிகள் இந்த விழிப்பு நிலைக்கு அலைச்சூழல் குறைந்து மனதை அந்த அமைதி நிலைக்கு எடுத்துட்டு போனாலும் தவம் செய்வது நிலைத்து நிற்க செய்யும். தவம் செய்யும் போதுதான் அந்த அமைதி நிலை, அந்த விழிப்பு நிலை நிலைத்து நிற்கும். அதனால முழுமையான பயிற்சிகள் நாம செய்யணும். அதுக்கு அடுத்தது ஏன் அவசியம், என்னத்துக்கு உடற்பயிற்சியோட அவசியம் இன்னைக்கு, ஏன்னா இப்போ ஒருத்தட்ட பேசும்போது எனக்கு நான் தவம் பண்ணிடுறேன், உடற்பயிற்சி பண்ண டைம் இல்ல, காயகல்ப மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அன்பர் வகுப்புல ஒரு அன்பர் கேட்டாரு என்கிட்ட, எனக்கு டைம் இல்ல, அஸ்வினி முத்திரை மட்டும் பண்ணிட்டு, அதாவது 3 முறை செய்யற அந்த போஸ்டர்ல காலை 3 நிலை மாலை 3 நிலை, அந்த 3 முறை செய்யற போஸ்டர்ல அஸ்வினி முத்திரை மட்டும் பண்ணிட்டு இருக்குமா அப்படி கேட்டார். அவங்களுக்கு விளக்கம் கொடுத்தோம், எது செய்தாலும் முழுமையான பயிற்சி செய்யணும், ஏன் செய்யறோம், எந்த அளவுக்கு நமக்கு பலன்கள் கிடைக்கிறது அப்படின்னு. அப்ப பரவலா நிறைய பேர்த்த பேசும்போது இந்த உடற்பயிற்சி தவறாது செய்யணுங்கிறதோட முக்கியத்துவத்தை நாங்க விளக்கம் கொடுத்துக்கிட்டு வரோம். சமூகத்துல உடற்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா அது ஓகே, கில்ட்டா ஃபீல் பண்ண வேண்டாம், ஆனா அடுத்த நாள் பண்ணிடணும் இல்லையா, அது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா உறுப்புகளையும் நல்ல முறையில இயக்கிறது மட்டும் இல்லாம உடல்ல ஜீவகாந்த ஆற்றல், நம்மளோட ஆறா அந்த திணிவு கூட கூட நோய் தடுப்பு ஆற்றல், நோய் எதிர்ப்பு ஆற்றல், அது நமக்கு இம்யூனிட்டி பவர், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும், அது பெருகுது. முக்கியமா பாத்தீங்கன்னா விலங்கின பதிவுகளை நீக்க தகுந்த உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். மனுஷங்கிறவங்க யாருங்க, மனதினை இதமாக படைத்தவன் தான் மனிதன் இல்லையா. ஆனா என்ன பண்றான், அப்படி கோபம் வருவனுக்கு நாய் மாதிரி குறைச்சுக்கிட்டே இருப்பானுவாங்க இல்லையா, சீர்றான், பாம்பு மாதிரி சீர்றான், ஏழை போல கொட்டுறான், அவன் மனசு பெற குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். எங்கேயானு இந்த எல்லா உதாரணமும் பாருங்க விலங்குகள்ட்ட இருந்தா எடுக்கிறோம், ஒவ்வொரு விலங்குகளை குறிப்பிட்டு எடுக்கிறோம். ஏன்னா மனிதன் வந்த வழி, அந்த பரிணாமத்துல முதல்லேந்து மனிதனாக
6வது அறிவு பெற்ற மனிதனாக வந்ததுல அத்தனை அடங்கி இந்த கருமையத்துல ஒரு புள்ளியாக இருக்க சுருக்க பதிவாக இருக்கும். அப்ப அந்த தாண்டி வரும்போது இப்ப என்ன சொல்றோம், குழந்தை வந்து வந்துருச்சு, அப்படியா யாரு மாதிரி இருக்கு, அவங்க அப்பா மாதிரி இருக்கா, அவங்க அம்மா மாதிரி இருக்கா, தாத்தா பாட்டி மாதிரி இருக்கா, அப்படிலாம் கேட்பாங்க. அப்ப எப்படி வந்து ஒருத்தர் முக ஜாடை அவங்களோட தாய் தந்தையர் தாத்தா பாட்டி அது மாதிரி பின்ன 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 போகும்போது மனிதன் வந்து விலங்குகள்ல இருந்து விலங்கு பரிணாமத்துல 5வது அறிவு விலங்கினங்கள் பறவைகள் அதுல இருந்து மனிதனாக வந்திருக்கான். அப்ப அத்துணை குணமும் மனிதன்கிட்ட இருக்கும். நம்மளால வந்து கிரால் பண்ண முடியுது, தவழ முடியுது. ஏன் தவழ முடியுது, எப்படி தவணைன்னா குழந்தை பிறந்து ஃபர்ஸ்ட் கவுந்துட்டு தவழ ஆரம்பிக்கும். எங்க இருந்து வருது, 2ஆம் அறிவு. புழு பூச்சிகள் புழுவெல்லாம் அந்த கிரால் பண்ணிதான் போகும் இல்லையா. சோ அது மாதிரி எல்லாமே அத்தனை குணங்களும் அத்தனை விஷயமும் இந்த மனிதனுக்குள் இருப்பாக இருக்கு. எங்கெங்க அந்தந்த காலத்தை அந்தந்த தேவையில அது வெளிப்படுது. அப்ப அது மாதிரி இந்த நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மட்டுமல்லாது நமது குணநலன்கள் அத்தனையும் வந்து நம்ம கிட்ட இருப்பா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல் தான் இந்த தேவையில்லாத குணங்களை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். இந்த கோவப்படுறதாகட்டும், அவர்கிட்ட பேசாதுப்பா, கடிச்சு கொதறிடுவான் பாருங்க. மனுஷன் கடிப்பானா இல்ல, உணவுதான் மென்னு கடிச்சு சாப்பிடுறோம். ஆனா வந்து வெளியில இன்னொரு மனுஷனை கடிப்பானா இல்ல, அப்ப அதுவும் விலங்குகள்கிட்ட விழுகும் இல்லையா. அப்ப நம்ம இந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்ய 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 உடற்பயிற்சிகள் தொடர்ந்து செய்ய இந்த விலங்கின தன்மை விலங்கின குணத்திலிருந்து விடுபட்டு நமக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன், நான் மனிதனாக வாழ வேண்டும், மனிதனாக உயர வேண்டும் அப்படிங்கிற அந்த அறிவு கண் அகக்கண் திறந்து இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்து நம்மிடம் உள்ள விலங்கின குணங்கள், இந்த தேவையில்லாத இந்த குணங்கள்லாம் நீங்குகிறது. இவ்வளவு ஒரு அருமையான உடற்பு. இது வந்து தவத்திற்கு முன் செய்யற உடற்பயிற்சி தவம். உடற்பயிற்சி தான் நம்ம உடலுக்கு செய்யறது. இது உடல் ஓம்பல்னு சொல்றாங்க. உடலுக்கு நாம் காற்றும் ஒரு நன்றி உணர்வு. இந்த உடலுக்கு நாம உடலை கெடுக்கும் ஒரு உரிமை வந்து நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா உடல் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிடுறோம், நான் தான் கண்ட்ரோல வச்சுக்க கிடையாது. நாம வந்து புற விவகாரங்கள் வெளியில நடக்கிற வாழ்க்கையில தான் நம்ம உடலை நம்ம பாழ் பண்ணிக்கிறோம். உடலுக்குள் இருக்கிற விஷயங்கள் அது உள்ள இருக்கிற அந்த அறிவு தான் இயக்கிட்டு இருக்கு. அந்த விதத்துல இறைவன் கொடுத்த இந்த உடலை வந்து நம்ம வந்து பத்திரப்படுத்திக்கணும், அதை வந்து போற்றணும். அதுக்கு உண்டான என்ன கொடுக்கணுமோ அளவு முறையோடு 5 அளவு முறை உடற்பயிற்சி எல்லாம் செய்து நம்ம வந்து உடலை பேணி காக்க வேண்டும். இது வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்றது காரணம், ஒரு 3-4 நாட்கள்ல நான் ஒரு சில பேர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அந்த உடற்பயிற்சி இப்போ பேசினோம்னா அது பிரபஞ்ச களத்துல பதிவாகும். யாருக்கு என்ன தேவையோ அந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கறதுனால அந்த ஒரு முயற்சியா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டு இந்த உடற்பயிற்சியின் அவசியத்தையும் அதை செய்ய வேண்டிய அந்த நோக்கத்தையும் நான் வந்து எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிட்டேன். இப்ப உடற்பயிற்சியின் தொடர்ச்சியாக நம்ம வந்து மகராசனம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அந்த விளக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். முதுகு பொதுவான பலன்களா நம்ம பார்க்கும் பொழுது நிறைய நமக்கு பலன்கள் இருக்கு. மகராசனம் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் பலன்களும் நம்ம வந்து பார்த்திருப்போம். சில பேர் நிறைய பேர் வந்து இந்த குதிகால் வலி, அதாவது உட்கார்ந்துட்டு காலை இறங்கி நடக்கும்போது இயக்கம் இல்லாம இருந்துட்டு அந்த இயக்கத்துக்கு வரும்போது காலை அவங்களால ஊனவே முடியாது, அவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மக்கராசன பயிற்சி வந்து அந்த குதிகால் வலியை போக்க வல்லது. அது மாதிரி நம்ம crocodile posture கடைசியா நம்ம பண்றது, அது பண்ணும் பொழுது ரைட் சைடு டர்ன் பண்றோம். ரைட் சைடு டர்ன் பண்ணும்போது வலது காலை மடிச்சுக்கிறோம் இல்லையா. வளைச்சு நல்லா ஹாஃப் சர்க்கிளா உடம்பு தலையை நல்லா வளைச்சு நாம செய்யணும். அது மாதிரி செய்யணும். அப்போ வந்து ஏன் நம்ம வந்து காலை விரிச்சு பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த காலை விரிச்சு பண்ணும்போது நமக்கு சரியா மடிச்சு அந்த பர்ஃபெக்ட் போஸ்டருக்கு நம்மளால வர முடியாது, நல்லா வளைந்து செய்ய முடியாது. சோ
வலது கால் மடக்கும் போது இடது பகுதி, இடது கால் மடக்கும் போது வலது பகுதி அடிக்கும். அது வந்து விரிச்சு பண்ணினோம்னா அது வந்து நமக்கு காலை மடிக்கும் போது நம்ம பின்பக்கம் மடிச்சுப்போம். கிராஸ்ல மடிப்போம். அதாவது வலது கால் மடிக்கும் போது லெப்ட் சைடு அடிச்சுடுவோம் அந்த மாதிரி. அது வந்து அதனால நம்ம வந்து காலை ரொம்ப விரிச்சு ரொம்பவும் விரிச்சு பண்ணக்கூடாது, ரொம்ப சேர்த்தும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, 72,000 நாடி நரம்புகள் இந்த உடல்ல இருக்கு. இந்த 72,000 நாடி நரம்புல 54,000 நரம்புகள் வந்து அந்த முதுகு தண்டோட ஆசனவாயோட தொடர்புள்ள அந்த இடம். நம்ம உடல் முழுக்க ஒரு நூல்கண்டு மாதிரி இருக்கு நரம்பு. கை விரல் நுனிகள், நம்மளோட கை விரல், கைகள்ல, பாதத்துல, தொப்புள் பகுதி, காது மடல்கள், அதுக்கு அடுத்தது ஆனஸ் போர்ஷன், அதாவது ஆசனவாய் பகுதி, இதெல்லாம் நரம்பு அந்த முடிச்சுகள் முடியறது. அப்ப நமக்கு அது மட்டும் இல்லாம அதனால நம்ம முழுமையான இந்த மகராசன பயிற்சி செய்யும் போது அந்த நரம்புகள் காயகல்பத்துல மட்டும் இல்ல, மகராசன பயிற்சியிலும் அந்த நரம்புகள் நல்லா தூண்டி விடுது. ஏன்னா உடல்ல 7 சக்கரங்களும் இந்த மகராசன பயிற்சியும் போது ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு ஏஜுக்கு மேல இல்ல நிறைய வந்து இந்த கிரேவிங்கா சாப்பிடுறவங்க, இல்ல ஒரு வயசுக்கு மேல 40-50 வயசு ஆகும்போது அவங்களுக்கு வந்து இந்த இடுப்பு சதையெல்லாம் நிறைய வந்துடும். சோ அது என்ன ஆகும், அது கொலஸ்ட்ரால், பிபி, சுகர், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் கூட வரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அந்த இடுப்பு சதை, அந்த தேவையில்லாத கொழுப்பு இதெல்லாம் நீக்க வல்லது நமது மகராசன பயிற்சி. அதுக்கப்புறம் கேலரி, நிறைய பேர் வந்து ஜிம்மு போறேன், கேலரி பர்ன் பண்ணணும், இல்ல இப்ப நிறைய ஆப்ல வந்துட்டு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது சொல்ற மாதிரி ஒர்க் அவுட்ல பண்ணி நான் கேலரிஸ் பர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாடி நல்லா ஸ்ட்ரக்சர்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி, அதுக்கும் நம்ம மகராசனம், அதாவது முழுமையான உடற்பயிற்சி. மகராசனம் ஒரு சிறந்த பயிற்சி. சயாட்டிகா நர்வ் நிறைய பேரை பாக்குறோம். அதாவது வலது பக்கம் அந்த மேலேந்து இந்த பாதம் வரைக்கும் ஒரு வலி, அப்படி ஒரு வலி வலிக்கும் சயாட்டிகா பெயின், அந்த நர்வ், அந்த வலியெல்லாம் போக்க வல்லது. மோஷன், காலை எழுந்த உடனே ஜலமும் மலமும் வெளியேறணும். அப்பதான் வந்து அது ஹெல்தியான பாடி. இரவு தூங்கும்போது, காலை எழுந்துக்கும் போது மலம் வெளியேறிடணும், ஃப்ரீயா இருக்கணும். இரவு தூங்கும்போது மனசு லேசா இருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் மனுஷனுக்கு. அப்பதான் அது ஆரோக்கியமான உடம்பு. டாக்டர்ல போனா கூட ஏதாவது உடம்பு சொல்லணும்னா கேட்டா என்ன சொல்லுவாங்க, யூரின் மோஷன்ல நார்மலா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்மளுடைய மகராசனம் பத்தி இப்ப பாத்துட்டு இருக்கோம். நிறைய பயிற்சிகள் நமக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் தெரியாது. இந்த மகராசன பயிற்சி பத்தி நம்ம பாத்துட்டு இருக்கா, இது நமக்கு இந்த மலச்சிக்கலை சரி பண்றது, உடல் எடை குறையும். சோ அதுக்காக நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நான் மகராசனம் பண்றேன், காலையில பண்ணிட்டு சாயந்தரம் பண்றேன் அப்படிலாம் பண்ண வேண்டாங்க. ஏன்னா நம்மளுடைய உடற்பயிற்சிகள் விட்டமின் யோகா. ஒரு உடற்பயிற்சி செய்யும் பொழுது அடுத்த பயிற்சிக்கு உடல் தயாராகிவிடும். அப்போ வந்து நேர மகராசனம் பண்றது கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து டைட் ஆயிடும், ரிஜிட் ஆயிடும். அப்போ அந்த வளர்ச்சிதானே நம்ம உடம்ப முறிக்கிற மாதிரி தானே பண்றோம். இப்ப நேரடியா மகராசன பயிற்சிகள் நம்மளால செய்யறது ரொம்ப சிரமமா இருக்கும். சோ அதனால கைப்பயிற்சியிலேந்து செய்துட்டு வரும்போது மகராசனத்திற்கு உடல் தயாராகிடும். இந்த முழுமையான பயிற்சி தினமும் தவறாது நம்ம செய்யும் பொழுது உடல் எடை குறைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் தொடர்ந்து ஒரு 48 நாள் பண்ணிடுறேன், ஒரு மாசம் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு வெயிட் குறையவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கேட்காதீங்க. நாங்க எங்கேயுமே வந்து ஒரு டிஸ்கிளைமராவே சொல்லிடுறோம். ஏன்னா என்னன்னா, எத்தனை வருட காலமாக அவங்களுக்கு அந்த வெயிட் இருக்கு தெரியாது, அவங்களுடைய உணவு முறையில மாற்றம் கொடுத்துட்டாங்களா தெரியாது, எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த பக்கம் ஒரு கோல்டு, எனக்கு முடியல, நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன், இந்த பக்கம் மாத்திரை சாப்பிட்டு அந்த பக்கம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கோல்டு சரியாகுமா? ஆகாது. அது போல உடற்பயிற்சி நான் முழுக்க செய்யறேன், ஆனா எனக்கு வெயிட் குறைன்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு ஆயில் ஸ்டெப்பா சாப்பிடுறது, அந்த உடலுக்கு எடை கொடுக்கக்கூடிய கூட்டக்கூடிய உணவு வகைகளா சாப்பிடுறது, அந்த உணவு முறையில ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஐந்தில் அளவு முறை இல்லாமல் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது உடல் எடை எப்படி குறையும்? சிரமம் தான். அதனால நம்ம வந்து பயிற்சிகள் செய்யறது, உடற்பயிற்சி காயக்கல்பம்லாம் நமக்கு வைத்தியம்னா, மருந்துன்னா பத்தியம் ரொம்ப முக்கியம். அதுதான் 5 அளவு முறை. உணவு, உறக்கம், உழைப்பு, புலனின்பம், எண்ணம், இது பத்தியம். இது நம்ம செய்யும்பொழுதுதான் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. சரிங்களா?
அதுக்கப்புறம் நம்ம உடல்ல இருந்து குளிக்கிறதே எதுக்குங்க? உடலை குளிர்வித்தல் சொல்றோம். என்ன நமக்கு ஒரு செல்கள் நமக்கு வளர்ந்துகிட்டே இருக்கு, வெளியில உதிர்ந்துகிட்டே இருக்கு. நமக்கு அது தெரிஞ்சதுதான். இப்போ இந்த பேட் செல்ஸ், அதாவது டெட் செல்ஸ், அந்த டெட் செல்ஸ வந்து உடல்ல தங்காம பார்த்துக்கும் நம்மளுடைய இந்த மகராசன பயிற்சி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாள்பட்ட வியாதிகளுக்கு சிறந்த தீர்வு, பக்க விளைவுல இருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த டெட் செல்ஸ் சேர்ந்து போது பாருங்க, ஒரு நிமிஷம். அந்த டெட் செல்ஸ் வந்து உடலை விட்டு உதிராம அது உடல்லயே தங்கி இருக்கிறது தான் புற்றுநோயா மாற்றம் பெறுது. அந்த மாதிரி அந்த டெட் செல் தங்க விடாம உதிர செய்யறது வந்து இந்த மகராசன பயிற்சி. கடைசியா நம்ம பண்றோம் பாருங்க, லாஸ்ட்ல பேபி ஸ்லீப், சுகமா இருக்கும். எல்லாம் பண்ணிட்டு அப்படி படுத்துக்கிறது, அவ்வளவு ரிலாக்ஸ் ஆகும். சில பேர் வேகமா பயிற்சி முடிச்சுட்டு 10 செகண்ட் 20 செகண்ட் எழுந்துருவாங்க. தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க. கம்ப்ளீட் 1 minute ஆர் 2 minutes கூட படுத்திருக்கலாம். அந்த பேபி ஸ்லீப்ல படுக்கும்போது ஹோல் பாடி வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆகும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கிற இந்த மகராசன பயிற்சி வந்து நமக்கு உடலுக்கு மட்டும் பயிற்சி இல்ல, மனதுக்குமான பயிற்சி தான். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். பைல்ஸ் கம்ப்ளைண்ட் தெரியாது, எத்தனை விஷயங்கள் இருக்கு பாருங்க. பைல்ஸ் இருந்த சரியாகும், ஜாண்டிஸ் வராம பாதுகாக்கிறது, நம்மளுடைய அந்த பல்கி லிவர், ஃபேட்டி லிவர் எல்லாம் சரியாது. இது மாதிரி சொல்லிக்கிட்டே ஒரு 54 நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து நமக்கு ஆடிஆர்ல R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டைரக்டரேட் ஆடிஆர்ல இருக்கு. தொடர்ந்து ஆராய்ச்சிகள் செய்துக்கிட்டே வராங்க. முழுமையான உடற்பயிற்சி எடுத்து ஆராய்ச்சி PhD முடிச்சிருக்காங்க. நம்மளோட 14 அக்யூப்ரெஷர் மட்டும் எடுத்து நம்மளுக்கு டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. மக்கராசனம் மட்டும் எடுத்து டாக்டரேட் பண்ணிருக்காங்க. அப்ப PhD பண்ற அளவுக்கு ஒரே ஒரு முழுமையான பயிற்சிக்கு இருக்குன்னா அதுக்குள்ள எத்தனை விஷயங்கள் இருக்கும், அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆழியார் போகும்போது உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நம்மளோட லைப்ரரியில எல்லா புக்ஸும் இருக்கு. இங்க எல்லாருமே கண்டிப்பா போய் என்ன இருக்கு உடற்பயிற்சி சம்பந்தமா, நம்மளோட தவம் சார்ந்து சக்கரங்கள் சார்ந்து என்னென்ன இருக்கோ அந்த புக்கு எப்படி டைம் கிடைக்குதோ நீங்க கண்டிப்பா பாருங்க, படிச்சு பாருங்க. அப்ப படிக்கும் போது நமக்குள்ள ஒரு ஊக்கம் கிடைக்கும். நம்ம தொடர்ந்து பயிற்சிக்கு செய்வதற்கான நமக்கு அந்த ஊக்கத்திலே நமக்கு அந்த அந்த புத்தகங்கள், அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் நமக்கு வழிநடத்தும். இந்த விதத்துல இந்த வாரத்தோட நம்ம வந்து இந்த வகுப்போட நம்மளுடைய மகராசனம் பற்றின நுட்பமான விளக்கங்களும் பலன்களும் இதோட நம்ம நிறைவு பண்றோம். அடுத்த வகுப்புல நம்ம மசாஜ் டெக்னிக், நமக்கு நாமே செய்துக்கிறது மசாஜ் இல்ல, முடியாத போய் அடுத்தவங்க செஞ்சாங்கன்னா அதுக்கு பேரு பிசியோதெரபி. அது வேண்டாம், நமக்கு நாமே செஞ்சுக்கலாம் தானே. அதை பத்தின விளக்கத்தோட மற்றும் ஒரு வகுப்புல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன். பிரீத்தி அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன் பிரீத்தி அம்மா, அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன் மேம். ஆக்சுவலா எனக்கு சம்மந்தப்பட்டவங்க, எனக்கு யார் மேலயும் எந்த கோபமும் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா அவங்க மட்டும் என் பார்வையில இருந்தா ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுது. அது நான் எப்படி குறைச்சிக்கிறது, இல்ல என்ன பண்ணணும்? அவங்க மன்னிக்கணும், மன்னிக்கணும், முதல்ல மன்னிக்கணும். மன்னிச்சுட்டுதான் வாழ்த்த முடியும், மன்னிக்காம வாழ்த்தவே முடியாது. ஒருத்தங்களை மன்னிக்காம நம்ம வாழ்த்தினோம்னா அந்த வாழ்த்து அவங்களுக்கு முழுமையா போய் சேராது. ஒருத்தங்க மேல வருத்தத்தோட வாழ்த்தினோம்னா அது அவங்களுக்கு போகாது. மனதார மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கிறதுனா என்ன, நம்ம நம்ம ஃபவுண்டேஷன்லயே பாத்திருப்போம். நீங்க போன முறை வந்தீங்க நினைக்கிறேன் கிளாஸ்ல, இல்லையா? அப்பப்போ வருவேன் மேம். ஓகே. சோ நம்ம அந்த மன்னிக்கிறது என்ன, சாமிஜிட்ட வகுப்பு எடுக்கிறாங்க, இது வாழ்த்தும் பயணம் எடுக்கிறாங்க. ஒரு அன்பர், ஒரு அம்மா கேக்குறாங்க, பக்கத்துல அவங்க வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, அந்த வகுப்புல வந்திருக்காங்க. சாமிக்கு சிட்டு எழுதி அனுப்பணும், பேராசிரியர் படிப்பாங்க, ஐயா விளக்கம் கொடுப்பாங்க. அப்ப வந்து சொல்றாங்க, நானும் எவ்வளோ வாழ்த்தனை, ஒரு மாறவே மாட்டேங்கிறாரு. ஒரே வரியில பதில் சொன்னாராம், மன்னிச்சு வாழ்த்துங்க அப்படின்னாராம். அப்ப மன்னிக்கிறதுனா என்ன? மன்னிப்பு கொடுப்பதற்கும்
மன்னிப்பு கேட்பதற்கும் ரொம்ப பெரிய மனப்பக்குவம் வேணும். நான் ஒருத்தரை மன்னிப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, சரி போன நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா, அது வந்து ஈகோ அப்படிங்கிறாங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன் போ அப்படின்னா அது ஈகோவா. அப்ப அவ எப்பவுமே நம்ம மனுஷன் அவங்கள பார்க்கும் பொழுது அந்த உறவுக்கும் நமக்கும் இடையே ஏற்பட்ட கசப்பான அனுபவம் நம்ம மனதுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள நிழலா கூட வரக்கூடாது. அப்பதான் நம்ம உண்மையா அவங்கள மன்னிச்சுட்டோம். மன்னிப்பு கேட்கறது சாரி கேட்டு, ஆமா பெரிய தடவை சாரி கேட்பா, திரும்ப திரும்ப அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, மன்னிப்பு ஒரு தடவை கேட்டாச்சுன்னா மீண்டும் அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இது மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுத்து, கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டு நம்ம வாழ்த்தும் பொழுது அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் அந்த பிளெஸிங். இப்ப நம்ம என்னால மன்னிக்கவே முடியல அவங்கள, என்ன ட்ரை பண்ணாலும் அவங்க கொடுத்த அந்த வேதனையும் கஷ்டமும் தான் எனக்கு நினைவுக்கு வருது அப்படின்னா, அந்த உறவு கிட்ட ஏதாவது நல்ல குவாலிட்டிஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவங்களால ஏதோ ஒரு விதத்துல ஒரு எண்ணம் மூலமா கூட அவங்களுக்கு ஏதாவது என்ன குணமா இருந்தா கூட அந்த இடத்துல அப்படி நல்லா நடந்துட்டான், நமக்கு நம்ம பலன் பெற்றுக்கவே மாட்டோம். அவர்கிட்ட இருக்க இந்த நல்ல குவாலிட்டிஸ திரும்ப திரும்ப மனதில் ஓட விடும் பொழுது அவர்களுக்குள் இருக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். சின்ன இது ஒரு சாப்பாட்டுல உப்பு கூடி போச்சுன்னா நம்ம என்ன பண்றோம், அது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, கெஸ்ட் வந்துடுறாங்க, சாப்பாடுல பசிக்க உட்கார்ந்து இருக்காங்க, டேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் உப்பு கூடு போச்சு, அது நீயும் மாத்துறதுக்கு டைம் இல்ல, என்ன பண்றோம், ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி போடுறோம், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம், கொஞ்சம் தக்காளி நறுக்கி போட்டுக்கிறோம், அட்ஜஸ்ட் பண்றோம் இல்லையா? இப்ப பண்ணினால அந்த கரிப்பு போயிடுதா, அதுல இருக்கிற கரிப்பு போயிடுதா? இல்ல, அந்த கரிப்பு தெரியாத வண்ணம் நம்ம மேற்கொண்டு நம்ம அத மாத்துறோம். அது மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பேட் குவாலிட்டிஸ் இருந்துட்டு போட்டோம், ஆனா அவங்கள பத்தின, அதாவது அவங்களை பத்தின இம்ப்ரெஷன் உங்களுக்குள்ள ஒரு இருக்கு இல்லையா, அதை நம்ம வீக்கெண்ட் பண்றோம். அப்ப அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயத்த திரும்பி திரும்பி மனசுல நினைக்கும் போது அவங்கள பத்தின தேவையில்லாத இந்த பேட் இம்ப்ரெஷன் வந்து பலமிழந்து போயிடும். அப்ப அவங்கள நீங்க சொல்ற மாதிரி அவங்க எதிர பார்க்கும்பொழுது உங்களுக்கு அவங்க மேல ஒரு சங்கடமா தோணாது. அது மாதிரி நம்ம தவம் செய்து தவ நிலையில் அகத்தாய்வு பயிற்சிகள் செய்யும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சைட்ல இருந்து மட்டும் பார்க்காம அவங்க சைட்ல இருந்து யோசிக்க ஆரம்பிப்போம். அவங்க சைட்ல இருந்து யோசிக்கும் பொழுது அவங்க ரைட்டா கூட அந்த சிச்சுவேஷன்ல அவங்க தவறும் பண்ணிருக்கலாம், சரியா கூட பண்ணிருக்கலாம். தவறா செய்தாங்கன்னா அது அவங்களோட அறியாமை, சரியா செய்தாங்கன்னா அதை பார்த்து நாம ஒரு பாடம் கத்துண்டு நம்ம அவங்கள மன்னிச்சு வாழ்த்த அந்த நெருடல் போயிடும். உறவுகளுக்கு இடையே உள்ள அந்த இரு மனிதர்களுடைய உறவு வந்து இன்னும் ஓகேங்களா? சரி மேம், நான் இனிமே நான் இத பண்ண ஆரம்பிக்கிறேன் மேம். கண்டிப்பா கண்டிப்பா, வாழ்த்துக்களம்மா. ஷௌகத்தையா எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி அம்மா. ஷௌகத்தையா வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? அன்னிட்டு கொடுத்துருக்கேங்க ஐயா. ஐயா நான் அன்மியூட் கொடுத்திருக்கேன். வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ண வரலையா? வாழ்க வளமுடன் ஐயா. சானிடைஸ் பண்ணிருக்கீங்க ஷௌகத் ஐயா? வாங்க சரிங்கம்மா. சரிங்கம்மா, அது திடீர்னு அன்மியூட் பண்ண முடியலைங்கம்மா, நானும் ட்ரை பண்றேன் ஆக்சுவலா பண்ண முடியல. பேசிக் கொஸ்டின் ரொம்ப முன்னே கேட்டிருக்கேன், மறந்துருச்சுங்கம்மா. நம்ம ஆகினில வந்து தவம் பண்றீங்களா புருவ மத்திக்குள்ள, அதனுடைய சிறப்பு என்னங்கம்மா? ஏன்னா நிறைய பேர் நம்ம கையில மட்டும் இல்ல, நிறைய இடத்துல படிச்சு பார்த்தாலுமே வந்து புருவ மத்தியில வந்து அங்க வைக்க சொல்றாங்க, ஃபோக்கஸ் பண்ண சொல்றாங்க, மெடிடேஷன் பண்ண சொல்றாங்க. சோ அதனுடைய சிறப்பு என்னங்கம்மா அந்த புருவ மத்திக்கு? கண்டிப்பா ஓகே, பலன்கள் சுருக்கமா நம்ம பார்த்துடலாம். என்னன்னு பார்க்கும்போது ஆக்கினை தவம் வந்து ஐம்புலன்கள் ஒரே புலனாக தொடு உணர்வாக உணரப்படும் இடம் வந்து ஆக்கினை. ஐம்புலன் உணர்வு நமக்கு தெரியும், தொடு உணர்வு, நுகர் உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, பார்க்கறது ஒளி உணர்வு, கேட்கறது ஒளி உணர்வு. சோ இந்த புலன் இன்பம் தான் நமக்கு அளவு முறை மீறி நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து துன்பங்களாக மாறுது, இன்பமே துன்பமாக மாறுது. அளவு முறை மாறிட மீறிட துன்பமே மிகும் அப்படிங்கிறார் மகிழ்ச்சி ஒரு பாடல். அப்ப இந்த ஆக்கினை தவம் செய்ய செய்ய மனம் வந்து ஆல்பா நிலை டச் பண்றோம். ஆக்கினை சக்கரம் வந்து ஆல்பா ஸ்டேட் தான். ஏன்னா ஆக்கினையில 8 to 13 வந்து ஆசிலேட்டிங்கா இருக்கும்.
அப்ப இந்த ஒரே உணர்வாக தொடு உணர்வாக நின்று செய்யும் பொழுது மன அலைச்சல் பீட்டால இருந்து ஆல்பாக்கு குறையுது. நம்ம விழிப்புணர்வுக்கு வரும். அடுத்தது இந்த ஆக்கினை தவம் செய்ய செய்ய எண்ணங்கள் சீராகிறது. நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு நாளைக்கு சும்மா தவம் பண்ணவங்க எத்தனை எண்ணங்கள் வருது. காலையில ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வருதா ஒரு ஆராய்ச்சி சொல்றாங்க. 60,000 எண்ணங்கள்ல 90% நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள். அந்த 90% எண்ணத்துல 80% ரிப்பீட்டட் தாட்ஸ், கான்பிடன்ஸ் இல்லாம இது நடந்துருமோ, இப்படி ஆயிடுமோ, நாளைக்கு போனா நம்ம மிஸ் ஆயிடுமோ, இங்க விழுந்து வேணும், ஏதோடு வந்துட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம காந்த களம் அவ்வளவு இதுவா இருக்கு, கலங்கப்பட்டிருக்கு. அப்ப ஆக்கினை தவம் செய்ய 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 எண்ணங்கள் சீராகிறது. அப்ப நம்ம பாசிட்டிவா யோசிக்க ஆரம்பிக்கிறோம், கான்பிடென்டா ஃபீல் பண்றோம், எண்ணங்களின் எண்ணிக்கை குறைகிறது. இவ்வளவு உணர்ச்சி வயப்பட்டு இருக்கிற எண்ணங்கள்லாம் வராது. நீங்களே யோசிச்சு பாருங்க, 90% நெகட்டிவ் தாட்ஸ்னா 10% தான் பாசிட்டிவ் தாட்ஸ். அப்ப எண்ணங்கள் சீராகுது. அதுக்கு அடுத்தது மனம் எப்போது விழிப்புணர்வு இருக்கு, ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடைவெளி கூடுகிறது. அங்கதான் நம்ம தவா அழுக்கு போறோம். அதுக்கு அடுத்தது அப்ப எண்ணங்கள்ல விழிப்பாகும் போது, விழிப்பு நிலையோடு நாம இருக்கும் பொழுது நமக்கிட்ட மும்முனை பதிவுகள் இருக்கு. சஞ்சீத கர்மா, பிராரப்த கர்மம், ஆக்காமிய கர்மம். ஆக்காமிய கர்மம் சீராகுது. ஏன்னா எந்த ஒரு செயலுக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் ஆரம்ப புள்ளி எண்ணம் தான். அது எண்ணத்திலே நம்ம சரி செய்துட்டோம்னா நமக்கு அது சொல்லாகிறது, சொல் செயல் வடிவம் பெறுகிறது, செயல் விளைவை தருகிறது. அப்ப எண்ணங்களே நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும் பொழுது நமக்கு செயல் நல்ல செயலா இருக்கும், விளைவும் நல்ல விளைவை கொடுக்கும். அப்ப ஆக்காமிய கர்மம் அது நமக்கு சீராகும். சோ அற்புதமான தவம் நமக்கு ஆக்கினை தவம். நல்ல கான்சென்ட்ரேஷன். முக்கியமா பாத்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பிங்கிறது உடல் இயக்கத்துக்கான சுரப்பி, பீனியல் சுரப்பிங்கிறது மன இயக்கத்துக்கான தலைமை சுரப்பி. அப்ப இந்த பிட்யூட்டரி சுரப்பி அது ஆக்டிவேட் ஆகுது நம்மளோட ஆக்கினை தவத்துல. அப்ப அந்த பிட்யூட்டரி சுரப்பி இயங்கும் பொழுது, நல்ல தூண்டி விடப்படும் பொழுது அப்ப உடல் இயக்கமும் சீராகுது. அது மட்டும் இல்லாம மைண்ட் போக்கஸ், மைண்ட்ஃபுல்னஸ், கான்சென்ட்ரேஷன், இதெல்லாம் நமக்கு ஆக்கினை தவத்துல. நம்ம ரொம்ப சீரியஸா யோசிச்சோம்னா அப்படியே நெத்திக்கிட்டு அப்படியே தட்டி, அது நம்மள அறியாம நம்ம செய்யணும். அப்ப செய்யும் பொழுது என்ன ஆகும், அங்க நம்ம அந்த கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம், இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, யோசிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான தவம் ஆக்கினை தவம். ஃபர்ஸ்ட் மண்டல நம்ம ஆக்கினை கொடுத்து ஆக்கினை மட்டுமே கூட சில பேர் பண்ணுவாங்க. வாழ்க வளமுடன். இருக்குங்க, ஒன்னும் ஒரு கேள்வி இருக்குங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப தெளிவான விளக்கங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. ஆக்சுவலா இப்ப நம்ம தவம் முடிக்கும் போது தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவி விட்டுக்கிறோம், அப்படி பண்றோம் இல்லைங்கம்மா. அங்க தவ ஆற்றல்ங்கிறது காந்த ஜீவகாந்தம்ங்களாங்கம்மா, என்ன தவ ஆற்றல்ங்கிறது? எனர்ஜி எனர்ஜி தான். அதாவது எப்படின்னா, இப்போ துரிய தவம் பண்றோம், ஆக்கினையில 10 நிமிடம். இப்ப நம்ம துரிய தவம் பண்ணிடும், ஆக்கினையில 10 நிமிடம், துரியத்துல 10 நிமிடம். துரியத்துல முடிக்கிறோம். துரியத்துல முடிச்சுட்டு உடல் முழுவதும் பரவ செய்கிறோம் அப்படின்னு சொல்றோம். கம்ப்ளீட் 1 மினிட் கொடுப்பாங்க. நம்ம அதை சரியா செய்யலைன்னா அது தலைப்பகுதியில உச்சந்தலையிலேயே நமக்கு அந்த ஆற்றல் அப்படியே இருக்கும். அதான உடல் முழுக்க பரவ செய்வது மூலமாதான் உடல் முழுக்க நமக்கு ஆற்றல் ஸ்ப்ரெட் ஆகும் போதுதான் நமக்கு அந்த எனர்ஜி தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறும். எப்படின்னா, ஒரு பக்கெட் தண்ணி குடிச்சு வச்சிருப்போம், என்னால தூக்க முடியும், அந்த பக்கெட் தண்ணி என்னால தூக்க முடியும். தூக்கிக்கிட்டே நிக்க முடியுமா? எவ்வளவு நேரம் இருக்க முடியும் தூக்கிக்கிட்டு? முடியாது இல்லையா? அது போலதான் இந்த ஆற்றல் கட்டில் போர்ஸ் தான். ஆனா ஒரே இடத்துல குவிந்து இருக்கும் பொழுது அது நமக்கு வெயிட் ஆகும். அப்ப உடல் முழுக்க பரவ செஞ்சுட்டோம்னா அந்த தவ ஆற்றல் உடல் ஆற்றல் உடல் ஒவ்வொரு செல்லுக்கும் அந்த எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகி உடலும் மனமும் எப்போதும் எனர்ஜெட்டிக்கா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், புத்துணர்ச்சியோட இருக்கும். அந்த ஒரு ஃபுல்லா அந்த ஆற்றல் நமக்கு அந்த வான்காந்த துரியம் பண்ணும்போது ஆண்டனா வான்காந்த ஆற்றல் ரிசீவ் பண்றோம். உடற்பயிற்சியிலேயே நம்ம வான்காந்த ஆற்றல் ரிசீவ் பண்ணாது, ஃபர்ஸ்ட் பயிற்சியிலேயே வான்காந்த ஆற்றல் ரிசீவ் பண்றோம். ரிசீவ் பண்ணும்போது நமக்கு அதுதான் அந்த எனர்ஜி தான்.
காந்த ஓகே. ஆற்றல். அது வந்து ஓகே. ஓகே. காந்த ஆற்றல். ஓகே, ஓகேங்கம்மா. சரி, சரிங்கம்மா. ரொம்ப ஆமாங்க. நன்றிங்கம்மா. எனக்கு ரொம்ப நாளா வந்து கொஸ்டின் அது தவ ஆற்றல்ங்கிறது வந்து ஓகே. இப்ப புரியுதுங்கம்மா. கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்கம்மா. அமைதி புத்தகாங்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விஸ்வநாதன் ஐயா நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் விஸ்வநாதன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. காலையில ஒரு தடவை காயகல்பம் பண்றோம், சாயங்காலம் ஒரு தடவை காயகல்பம் பண்றோம், இரவு படுக்க போகும்போது ஒரு தடவை பண்றோம், அப்புறம் தண்ணி கொடுக்கும்போது சாப்பிடும் போதெல்லாம் அந்த உடற்பயிற்சி மட்டும் ஏன் ஒரே ஒரு தடவை பண்ணா போதுங்கிறீங்க? 2 தடவை பண்ணா என்ன? ஓகே ஓகே ஐயா, இப்போது தண்ணி குடிக்கும் போதெல்லாம் காய்கல்பம் பண்ண வேண்டாங்கய்யா. காலையில ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க, அப்ப மட்டும் பண்ணுங்க. வெய்ய நாள்ல குடிச்சுக்கிட்டே இருப்போம், ஒவ்வொருத்தையுமே முழுமையான காய்கல்பம் பண்ணக்கூடாது. உடல் சூடு அதிகமாயிடுச்சு, சரிங்களா? அது மாதிரி செய்யக்கூடாது. காலையில எடுக்கிற சாப்பிடறதுக்கு முன்னாடி செய்யறது 3 வேளை சாப்பிட போறோம். 3 வேளை சாப்பிடறதுக்கு முன்னாடி பசித்து ருச்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பசிச்சுதான் சாப்பிடுறோம். அப்ப சாப்பிடறதுக்கு முன்னாடி காயகல்பம் பண்ணிட்டு சாப்பிடும் பொழுது அந்த உணவு சப்த தாதுவா பிரியறது இல்லையா? அந்த வேலை ஃபங்க்ஷன் வந்து சரியா நடக்கும். அளவோடு சாப்பிடுவோம். உண்ட உணவு நல்ல ஜீரணமாகும். சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்றோம். காலை 3 நிலை, மாலை 3 நிலை. காலை செய்யற காயகல்ப பயிற்சி உடலில் ஆற்றலை கூட்டி கொடுக்கும், சேமித்து கொடுக்கும். மாலை செய்கிற காயகல்ப பயிற்சி உடல்ல இருக்கிற டாக்ஸின்ஸ, கழிவுகளை வெளியேற்றும், உடலை வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அப்ப சேர்த்து செய்யக்கூடாது, மாற்றி செய்யக்கூடாது. சோ இதுதான் காயகல்பம். நம்ம காலையில செய்யற பயிற்சி சாயந்தரம் எக்ஸ்ட்ரா பண்ணல. காலையில செய்யற பயிற்சி காலையில செஞ்சாச்சு, அவ்வளவுதான். மாலை செய்யற பயிற்சி மாலை ஒரு பர்பஸ்க்காக பண்றோம், அவ்வளவுதான். உடற்பயிற்சி ஏன் காலை மட்டும் அப்படின்னா, உடற்பயிற்சி இப்ப கொஞ்சம் முன்னாடி சவுக்கத்தையா கேட்கும் கூட வான்காந்தாட்டம் ரிசீவ் பண்றோம் இல்லையா? உடல் முழுக்க அந்த எனர்ஜி நம்ம அந்த அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்க்கு போயிடுறோம். அப்ப எப்ப ஆகும், நம்ம உடம்பு எப்படி லைட்டா இருக்கும். லைட்டா இருக்கும்போது உடல் முழுக்க காந்த ஆற்றல் நல்ல தெளிவோட திணிவோட இருக்கும். அப்ப உடம்பு ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். நம்ம மாலை உடற்பயிற்சி செய்யும் பொழுது தூக்கம் வர லேட் ஆகும். சரியான தூக்கம். ஏன்னா உடம்பு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தூங்குவோம் இல்லையா? உடம்பு வந்து களைப்படையணும். உடல் வந்து உடல் உழைப்பு, தேவையான உழைப்பு உடலுக்கு கொடுக்கணும். சாயங்காலம் ஒரு தடவை உடற்பயிற்சி பண்றது ஃப்ரெஷ்ஷா குளிச்ச மாதிரி இருக்காது. நைட்டு நல்ல தூக்கம் வருது. ஆமா, காலையிலேயே ஒரு பயிற்சி செய்யும் போது உடம்பு நல்லா இருக்கு. அசதி மனசுக்கு அப்படி தோணித்துன்னா செய்யுங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல. காரணம் வந்து இதுதான், உடற்பயிற்சி முழுக்க செய்யும் பொழுது அந்த உடலுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும் பொழுது உறக்கம் வர தாமதமாகும். அவசியம் இல்ல, சாமிஜி காட்டால மட்டும் பண்ணினா போதும்ட்டாரு. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நைட்டு காயக்கல்பம் பண்றீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி 14 acupressure, ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணா போதும். இது மட்டும் பண்ணுங்க, நைட்டு செய்யற காயக்கல்பம் பண்ணுங்க. நீங்க இது ஏற்கனவே சீக்கிரமே சாப்பிட்டீங்கன்னா இது மட்டும் பண்ணினா போதுங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு யோசனை. சாந்திதவம் பெஸ்ட். டெய்லி நைட்டு சாந்திதவம் 15-20 நிமிஷம் சாந்திதவம் பண்ணிட்டு படுத்துறது பெஸ்ட். நான் டெய்லி பண்ணிட்டு தான் படுக்கிறது, ரொம்ப நல்லது சாந்திதவம். ஆமாங்க. குரு கொடுத்த கொடைங்கயா நமக்கு பயிற்சிகள். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஏதோ சொல்ல வந்தீங்கய்யா? 2 தடவை நீங்க 2 தடவை உடற்பயிற்சி பண்றதுதான் எனக்கு உடம்புக்கு சரியா வருது. உங்களுக்கு மனசுக்கு ஓகே வந்தா பண்ணுங்கய்யா. ஆனா இது ஒரு முறை பண்ணினால் போதுமானது சொல்லி சுவாமிஜி சொல்லியிருக்காங்க. இல்ல, நேரம் பத்தல, நேரம் இல்லைன்னா நம்ம அப்படி நினைக்கலாமா? எனக்கு நேரம் நிறைய இருக்கு, அது நல்ல வழியில செலவழிப்பாங்க. காரணம் வந்து இதுதான், சாயந்தரம் உடற்பயிற்சி பண்ணும் பொழுது நமக்கு உடல் சுறுசுறுப்பாயிடும், தூக்கம் வர லேட் ஆகும். அது அவசியம் இல்லை, இந்த மெத்தட்ல செஞ்சா போதுங்கிறாங்க. உங்களுக்கு அது திருப்தியா இருந்தது நீங்க பண்ணலாங்கய்யா, அதை பத்தி ஒண்ணு. ஓகேங்களா? நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நீங்க பேசுங்க. ஐபோன் கொஞ்சம் முன்னாடி ஹேண்ட்ரைஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிருக்கீங்க. ஐபோன் இருக்கீங்க, பேசுறீங்களா? ஹேண்ட்ரைஸ் பண்ணிருக்கீங்க. ராஜேஸ்வரிமா, நான் பேச கேக்குறது இல்லையா? நான் பேச கேக்குதுங்களா? ஓகே ஓகே அம்மா. ஓகே, ஐபோன் இருக்கீங்க,
சரி, அவங்களுக்கு சிக்னல் ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். பவித்ராமா, நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். ஏற்கனவே வாழ்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வளமுடன் அம்மா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும் எல்லாரும். வாழ்க வளமுடன். எஸ். வாழ்க வளமுடன். இன்று கேள்வி பதில் நிகழ்வு மிகவும் அருமையாக இருந்தது. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்தது. வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி, ரேவதி சிவகுமார்